செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். இன்னைக்கு ஒரு சின்ன கதை. வனவாசம் முடிந்து அயோத்தி திரும்பினார் ஸ்ரீராமபிரான். அவரோட பட்டாபிஷேகம் ஏற்பாடு நடந்துட்டு இருந்தது. போரில் உயிர்களை கொன்ற பாவம் தீர எல் தானம் செய்ய வேண்டும் என குலகுரு வசிஷ்டர் சொன்னார். எல் தானம் பெற்றால் பாவம் சேரும் என்பதால் யாருக்குமே முன் வரல. இந்த நிலையில எல் தானம் பெறுவோருக்கு தங்க கட்டிகள் தரப்படும்னு அறிவிக்க சொன்னார் வசிஷ்டர். அயோத்தியின் எல்லையில் வாழ்ந்த சிங்கார முனிவர் சொர்ணவல்லி தம்பதிக்கு இந்த செய்தி எட்டியது. எல் தானம் பெற்றால் ஏழ்மை நீங்குமே என கருதி சொர்ணவல்லி தன் விருப்பத்தை கணவரிடம் தெரிவித்தாள். முனிவர் கொதித்து விட்டார். தங்கத்திற்கு ஆசைப்பட்டு பாவத்தை சேர்க்க சொல்கிறாயா அப்படின்னு கேட்டாரு. உங்களுக்கு பாவம் சேர நினைப்பேனா? மகாவிஷ்ணுவோட வடிவமே ஸ்ரீராமர். எல் தானம் பெற்றதும் அவரது முகத்தை ஒரு முறை பாருங்கள். அந்த நொடியே பாவமெல்லாம் ஓடிவிடும். தானம் பெற்றால் வறுமை நீங்கும் என்ற நம்பிக்கையில் தான் சொன்னேன். என்னை மன்னியுங்கள்னு சொன்னார் சொர்ணவல்லி. சமாதானம் அடைந்த முனிவரும் எல் தானம் பெற தயாரானார். இந்த விஷயம் ஊரெங்கும் பரவுச்சு. சிங்கார முனிவர் எப்படிப்பட்ட தவசீலர்! அவர் புத்தி ஏன் இப்படி போனது? தங்கத்திற்கு ஆசைப்பட்டு தன்னை இவ்வளவு தாழ்த்தி கொள்ள வேண்டுமா அப்படின்னு ஊராரெல்லாம் பேசினாங்க. சிங்கார முனிவரின் திட்டத்தை அறிந்தார் குலகுரு வசிஷ்டர். தானம் பெறும்போது ஸ்ரீராமரின் முகத்தை பார்த்தால் தானம் பயன் தராமல் போகுமே என்று யோசித்த வசிஷ்டர் ஒரு திட்டம் தீட்டினார். சிங்கார முனிவருக்கு எல்லை தானமாக கொடுத்ததுமே சட்டென இருவரும் இடையில் ஒரு திரை விழுந்தது. அதை அங்கிருந்த யாரும் எதிர்பார்க்கல. அதிர்ச்சியில் ஆழ்ந்த முனிவர் துயரத்துடன் புறப்பட்டார். அதற்குள் முனிவரின் குடிலுக்கு தங்கக்கட்டிகள் வந்து சேர்ந்தன. கணவரை எதிர்பார்த்து காத்திருந்தாள் சொர்ணவல்லி. நடந்ததை கேட்டு நடுங்கினாள். இருந்தும் மனம் தளரவில்லை. யோசிச்சா, சுவாமி, கவலை வேண்டாம். பட்டாபிஷேக நாளன்று ஸ்ரீராமர் பவனி வருவார். அப்போது தரிசித்தால் பாவம் அனைத்தும் பறந்தோடிவிடும் அப்படின்னு சொன்னான். முனிவருக்கு சரி எனப்பட்டது. அந்த நாளுக்காக காத்திருந்தார். அயோத்தி மாநகரின் ராஜ வீதியில் பவனி வந்த ஸ்ரீராமரை கண் குளிர தரிசித்தார் முனிவர். மோகன புன்னகையுடன், முனிவரே, உன் பாவமெல்லாம் இந்த கணமே விலகியது. இனி உங்களது தவ வாழ்வு சிறக்கும்னு வாழ்த்தினார். அந்த வாழ்த்தை மந்திரமாக ஏற்ற சிங்கார முனிவர் அதன் பின் தங்க கட்டிகளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கூட இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகளை பகிர்ந்துக்க நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். உங்களுக்கு அந்த ஸ்ரீராம பிரானோட எல்லா ஆசைகளும் கிடைக்கட்டும்னு உங்களை வாழ்த்தி நாங்க விடைபெறுறோம். உங்கள்கிட்ட விடைபெறுறது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். வணக்கம். ஆத்ம நமஸ்தே. ஹரே கிருஷ்ணா. வாழ்க வளமுடன். வெற்றியுமதே.